உங்கள் உமா. இது வரைக்கும் நம்ம கூட்டு வட்டியில் பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியான மாடல்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மொத்தமாக 22 மாடலில் 40 சம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அது எல்லாமே பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரைக்கும் மொத்தமாக 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 8 வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, பார்க்காதவங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து கூட்டு வட்டி மாடல் இருக்கும் இல்லையா, அந்த சம்மில் ஒரு 10 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, அந்த 10 சம்முமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடல். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதோட மாடல்ஸோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ரூ.5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆனது. ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, பாருங்க, அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுதல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி கூட்டு வட்டி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, கூட்டு வட்டி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம முழுத்தொகை ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் முழுத்தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். ஓகேங்களா, எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கொடுத்துருக்கிறத பார்த்தா அப்படின்னா அசல் அப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 12%, ஆண்டுகள் பார்த்தோன்னா 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முழுத்தொகை கண்டுபிடிக்கணும். முழுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அசல் இன்ட்டு அசல் என்ன 5000 ரூபா இன்ட்டு 1 + 6%. எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். ஓகேங்களா, இதை எத்தனை டைம் எழுதணும்னா இந்த அசல் ஒரு டைம் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 1 + 12%, இதை நம்ம எத்தனை டைம் எழுதணும் அப்படின்னா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் எழுதணும். ஓகேங்களா, அப்போ இது ஒரு டைமு, இன்னொரு டைம் போட்டோம் அப்படின்னா இது 2 வருஷத்துக்கானது. ஓகேங்களா, இது முழுத்தொகை. ஓகேங்களா, இதை ஃபைன் பண்ணலாமா? 5000 இன்ட்டு 1 + 12% நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100க்கு 12ன்னு எழுதலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதை எழுதலாம் 1 + 100க்கு 12. ஓகேங்களா, இப்போ இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 டைம் கிடைக்கும். இதை 2ஆல் அடித்தா 50ன்னு கிடைக்கும். மறுபடியும் இதை 2ஆல் அடித்தா 3ன்னு கிடைக்கும். இதை 2ஆல் அடித்தா 25ன்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 5000 இன்ட்டு 1 + 3/25 இன்ட்டு 1 + 3/25ன்னு கிடைக்கும். இதுவும் சேம் தான் இல்லையா, அதே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ 1 + 3/25 நம்ம என்னன்னு ஒரே பின்னமாக எழுதணும். ஓகேங்களா, அப்போ 5000 இன்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை 2ஐயும் பெருக்கி இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ 25 இன்ட்டு 1 25 + 3 28. அப்போது 28 கீழே இருக்க வேல்யூ அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா, அப்போ ஒரே பின்னமாக எழுதியாச்சு. இதுவும் அதே தான் வருமா, அதே மாதிரி இதை பெருக்கி இது கூட கூட்டணும். அப்போது 28/25. ஓகேங்களா, இப்போ இதை கேன்சல் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், 25ஆல் அடித்தா 50 2 டைம் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 2 0 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, மறுபடியும் இதை 25ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 25 100. அப்போ 8 25 200. ஓகேங்களா, மீதி என்ன இருக்குது? 8 × 28 × 28ன்னு இருக்குது. ஓகேங்களா, 28 × 28 நம்ம 28 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 4ன்னு ஆகும். ஆனால் நம்ம சிங்கிள் டிஜிட்டில் எழுதக்கூடாது எப்பயுமே. அப்போ 2 டிஜிட்டில் எழுதணுன்னா முன்னாடி 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணனா என்ன ஆகும்? 8 8 64, அதை பக்கத்தில் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த 3ஐயுமே பெருக்கணும். ஓகேங்களா, 8 2 16, 16 2 32. இந்த 32 கடைசி டிஜிட்டை விட்டுட்டு முன்னாடி எழுதணும். அப்போது 2 3 32. இப்போ கூட்டினா ஆன்சர் பாருங்கள் 4 8 7. அப்போது 28 ஸ்கொயருக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 784. ஓகேங்களா, மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 8ஆல் பெருக்கணும். அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, 8 4 32, மீதி 3 64 67
56 62. ஓகேங்களா, அப்போது என்ன கிடச்சிருக்கு? 6272. ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா முழுத்தொகை தான். ஓகேங்களா, இது ஆன்சர்லேருந்து தான் நம்ம டிக் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஸ்டினில் கேட்டது கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சது முழுத்தொகை தான். கூட்டு வட்டி எப்படி ஃபைன் பண்ணுவோம்? முழுத்தொகை மைனஸ் அசல். ஓகேங்களா, அப்போ முழுத்தொகை 6272 மைனஸ் அசல் என்ன கொடுத்துருக்காங்க? 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1272. ஓகேங்களா, அப்போ இதுதான் கூட்டு வட்டி. ஓகேங்களா, கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1272. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரூ 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூ 1852.20 கிடைக்கும்? ஓகேங்களா, அசல் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, அவங்க வந்து முழுத்தொகையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இவ்வளோ ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது முழுத்தொகையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? ஆண்டுகள் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? அசல் வந்து 1600, ஆர் பார்த்தோன்னா 5%. ஓகேங்களா, ஆண்டுகள் கொடுக்கல. ஓகேங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா முழுத்தொகை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ பார்த்தோம் அப்படின்னா 1852.20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கூட்டு வட்டி அமௌண்ட்டுனா கூட்டு வட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த அசல் இவ்வளவா மாறுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து முழுத்தொகையை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம கூட்டு வட்டியில் முழுத்தொகை எப்படி ஃபைன் பண்ணுவோம்? அசல் இன்ட்டு 1 + 5%. இதை எத்தனை டைம் போடுவோம் அப்படின்னா அந்த ஆண்டுகள் எத்தனை இருக்கோ அத்தனை டைம் அதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, நமக்கு ஆண்டுகள் தெரியாது, அதுக்காக நம்ம என்ன வச்சுக்கலாம்? அதை வந்து நம்ம எண்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போது அதை வந்து n டைம் போடணும். ஓகேங்களா, இந்த 1 + 5% நம்ம n டைம் போடணும். ஓகேங்களா, ஓகே. இப்போது 1600. ஓகேங்களா, 1 + 5%. இதை n டைம் பெருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பவர் nன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 1 + 5% நம்ம n டைம் போடணும். ஓகேங்களா, ஸோ n டைம் போட்டு பெருக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே பெருக்கல்ல தானே இருக்குது, அதனால் வந்து நான் பவர் nன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, அப்போ முழுத்தொகை அவங்களே கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம எழுதிக்கலாம். என்ன வரும்? 1852.20. ஓகேங்களா, இப்போ நம்ம n தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணால் இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பையில் வரும். அப்போது 1852.20/1600 ஈக்குவல் டு 1 + 5% எப்படி எழுதலாம்? 100க்கு 5ன்னு எழுதலாம். ஓகேங்களா, பவர் nன்னு ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இதை பாருங்கள், மேலே வந்து ஒரு தசம எண் இருக்குது, கீழே வந்து முழு நம்பர் இருக்கா, நம்ம ரெண்டையுமே முழு நம்பராக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலேயும் கீழையும் நம்ம 100ஆல் பெருக்கிக்கலாம். ஏன் 100ஆல் பெருக்கணும்? இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கா, அதனால் நம்ம 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா இந்த தசம எண் வந்து முழு நம்பராக மாறிடும். ஓகேங்களா, மேலே பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை கீழையும் நம்ம செய்யணும், அப்போ தான் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, அப்போ இது என்னாகும்? 1 + இதை அடித்தா 20ன்னு கிடைக்குமா? இப்போ என்ன வேல்யூ இருக்கும்? 1 + 1/20ன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரே பின்னமாக எழுதணும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 20 + 1 21/20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல? 21/20 ஹோல் பவர் nன்னு இருக்கும். ஓகேங்களா, இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த சைடு மட்டும் பாருங்கள், இது என்னாகும்? 0 சரி, இந்த புள்ளி கேன்சல் ஆகிடும். அப்போ 1852.20. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துடும். டிவைடட் பையில் பார்த்தோம் அப்படின்னா 2 0 ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n. ஓகேங்களா, இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, மீதி என்ன இருக்கே? ரெண்டுமே ஈவன் நம்பர் தான் இல்லையா, நம்ம 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடித்தா 8 2 16 3 0. இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 2 18 2 2 4 மீதி 1 6 2 12 2 2. ஓகேங்களா, அப்போ பார்த்தோம் அப்படின்னா மேலே என்ன இருக்குது? 9261.
பை கீழே பார்த்தோம் அப்படின்னா 8000 இருக்குது ஓகேங்களா ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் n இருக்குது ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9261/8000 கிடைச்சிருக்கா ஓகேங்களா. இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா இந்த ஹோல் வேல்யூஸை இந்த வேல்யூஸ் பவர் சம்திங் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சு ஓகேங்களா. அதுக்காக கீழே இருக்க வேல்யூவை பார்க்கலாம் 8000 இருக்குது ஓகேங்களா. அதை வந்து நம்ம 20 பவரில் எழுதணும் ஓகேங்களா. 20 அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 20 × 20 போட்டோன்னா என்ன கிடைக்கும் 400 கிடைக்கும். இன்னொரு 20 போட்டோம் அப்படின்னா அதாவது 20 × 20 பார்த்தோன்னா நமக்கு 400 கிடைக்கும். இன்னொரு 20 போட்டோன்னா நமக்கு 8000 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ 8000 நம்ம எப்படி எழுதலாம் 20 கியூப்னு எழுதலாம் ஓகேங்களா. அப்போ மேலே இருக்க வேல்யூ என்னவாக தான் இருக்கும் இங்கே மேலே இருக்க வேல்யூவோட க்யூபாக தான் இருக்கும். அப்போ 21 கியூப் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஆன்சர் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் 21 × 21 என்ன 441 இன்ட்டு மறுபடியும் இன்னொரு 21 ஓகேங்களா. பெருக்கலாமா 1 4 4 2 8 8 அப்போ 1 6 12 மீதி 1 9 ஓகேங்களா. புரியுதுங்களா. அப்போது 9261 தாங்க இருக்கா. அதை நம்ம எப்படி எழுதலாம் 21 கியூப்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி தான் எழுதியாச்சு ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேலேயும் கியூப் இருக்குது கீழேயும் கியூப் இருக்கா. நம்ம காமனாக ஒரே இதாக மேலே எழுதிக்கலாம் 21/20 ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n ஓகேங்களா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா மேலே இருக்க பவரை நம்ம ஈக்குவல்னு எழுதலாம் ஓகேங்களா. அப்போ எப்படி எழுதலாம் இதை n = 3ன்னு எழுதலாம். இது ரெண்டுமே காமன். அப்போ பவர் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ n பார்த்தோம் அப்படின்னா 3 ஆண்டுகள். ஆன்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் ஏ தான் ஆன்சர். கொடுத்துருக்க வேல்யூஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. இந்த 1+r% போடுறோம் இல்லையா இந்த வேல்யூஸ் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பேஸ் ஈக்குவல் ஆயிரும் பவரை நம்ம ஈக்குவல்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம 3வது கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூ 640 ஆனது 2 ஆண்டுகளில் ரூ 774.40 ஆகும் ஓகேங்களா. இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் முழு தொகை கொடுத்துட்டாங்க ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். அசல் பார்த்தோம் அப்படின்னா 640 ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா முழு தொகை. ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து இவ்வளவா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போது முழு தொகை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 774.40 ஓகேங்களா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். சேம் அதே மாதிரி முழுத்தொகையை எப்படி கண்டுபிடிப்போமோ அதே கான்செப்டில் போடுவோம் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு முழுத்தொகை ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 1 + r% எழுதுவோமா. இங்கே தெரியாது அதனால் நம்ம ஆர்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா. எத்தனை டைம் போடுவோம் 2 டைம் போடுவோமா ஓகேங்களா. அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல 2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. பவரில் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு முழுத்தொகை தெரியுமா என்ன 774.40 ஈக்குவல் டு 640 ஓகேங்களா. இது என்ன ஆகும் 1 + r% நம்ம 100க்கு 6ன்னு எழுதலாம் ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இதை வந்து நம்ம 2 டைமும் போடலாம். நான் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் 774.40/640 வரும். இங்கே மல்டிப்ளைல இருக்குது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும் ஈக்குவல் டு இது என்ன ஆகும் இதை கூட பெருக்குவோமா. அப்போ 100 + r/100 ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும் 774.40/640 அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு இதை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே காமனாக ஸ்கொயர் இருக்கா நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அப்போ 100 + r த ஹோல் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த 100 ஸ்கொயரை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளைல வரும் ஓகேங்களா. அப்போ 774
0.40/640 இன்ட்டு 100 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? 100 மறுபடியும் 2 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 100 + r the whole square. புரியுதுங்களா? 100 ஸ்கொயரை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கேன். அப்போ 100 மறுபடியும் 2 0, அப்போ 10,000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 1000ன்னு இருக்குது. ஓகேங்களா? மேலே புள்ளி வச்சுருக்கு. ஓகேங்களா? அப்போ புள்ளியை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 1000த்தை வச்சே கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், 7 7 4 4 0 1000ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இன்னும் ஒரு 3 0 வருமா? ஓகேங்களா? இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 100 + r the whole square. இந்த இடம் இப்படி போட்டோன்னு புரியுதுங்களா? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரு, ஏன்னா 0 தான் இருக்குது, விட்டுறலாம். இப்போ இது முழு நம்பர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 64ஆல் இதை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? பார்க்கலாமா? 64ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓர் 64 64. ஓகேங்களா? மீதி என்ன வரும்? 3 1. அப்போ இன்னொரு டைம் போடலாமா? 2 டைம் போட்டோம் அப்படின்னா 8 128ன்னு வரும். பேலன்ஸ் என்ன? 6 64. ஒரு டைம் போட்டோன்னா 64 0. இந்த 2 0வையும் நம்ம மேலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? கீழே வந்து நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க 2 0வை நம்ம மேலே ஏற்றிக்கலாம். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? இப்போ என்ன கிடச்சிருக்கு? 12,100ன்னு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 100 + r the whole square. ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்கொயராக மாற்றணும். ஓகேங்களா? ஈஸியாக மாற்றலாம். பாருங்கள், 121 எதோட ஸ்கொயரு? 11ஓட ஸ்கொயர். அப்போ 11 போட்டுக்கலாம். இங்கே இடத்துல 2 0 இருக்கா? ஸோ ஒரு 0 போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? 110 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நமக்கு 12,100ன்னு கிடச்சிடும். ஓகேங்களா? அப்போ 100 + r the whole square. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 110 = 100 + r. நமக்கு r மட்டும்தான் வேணுமா? அப்போ 6 மட்டும் வச்சுக்கிட்டு 110, இந்த 100 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோன்னா மைனஸில் வந்துடும். இங்கே ப்ளஸில் இருக்குது, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். என்ன கிடைக்கும்? அப்போது 110லேருந்து 100 போச்சுன்னா 10. அப்போது r% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10%. ஓகேங்களா? ஆப்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம 4வது சம் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 9 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன? ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா 2013 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? மடங்குல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சம். எப்படி போடலாங்கிறத பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டு வந்து 9 மடங்காமதான். ஓகேங்களா? அப்போ 2 வருஷத்தில் 9 மடங்காகுதாமா. நம்மளை என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இங்கே எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கே வந்து 9 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த ஒரு வேல்யூவை 2 டைம் பெருக்கும் போது 9 வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? 2 டைமுங்கிறது 2 ஆண்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு வேல்யூவை 2 டைம் பெருக்கும்போது நமக்கு 9 கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம 3 × 3ன்னு போடலாம். ஓகேங்களா? ஒரு வேல்யூங்கிறது 3, 2 டைமுங்கிறது 2 ஆண்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 9 மடங்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதை ஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுவே 3 ஆண்டுன்னா ஒரு வேல்யூவை 3 டைம் பெருக்கும்போது அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 2 ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க. 3 2 டைம் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? 6 தான் ஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் 1 இறக்கிடணும். ஓகேங்களா? -1 × 100. இந்த 100 வந்து பர்சன்டேஜை குறிக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? 2 × 100, அப்போ 200%. r பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 200%ன்னு கிடைக்கும்.
புரியுதுங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஆண்டு 9 மடங்கா எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு வேல்யூவை எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் பெருக்கும்போது அவங்க கொடுத்த மடங்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை -1ன்னு போட்டுக்கணும், இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 2000 இன்ட்டு 100. இந்த 100ங்கிறது பர்சன்டேஜை குறிக்கும். ஸோ 200%. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா பி தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம 5வது சம் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூ. 2028 ஆகிறது எனில் அந்த அசலானது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்க? அசல் வந்து கொடுக்கல, 2 வருஷத்தில் 4% கூட்டு வட்டியில் இவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் வந்து இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னாலே அது வந்து முழு தொகை. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதை வச்சு தான் வந்து அசல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் பார்த்தோம் அப்படின்னா 4%, ஆண்டுகள் 2, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முழு தொகை 2028. ஓகேங்களா? நம்ம அசல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் முழுத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? முழுத்தொகை ஈக்குவல் டு அசல், அசல் தெரியாது அதனால பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்ட்டு 1 + R%. எத்தனை சதவீதம்? 4%. இதை எத்தனை டைம் போடணும்? 2 டைம் போடணுமா? ஏன்னா 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னொரு டைம் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ முழு தொகை அவங்க கொடுத்துட்டாங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். 2028 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + இதை எப்படி எழுதலாம்? 100க்கு 4ன்னு எழுதலாமா? அதே மாதிரி 1 + 100க்கு 4. ஓகேங்களா? இதை அடித்தோம் அப்படின்னா 25 டைம் கிடைக்கும், இதை அடித்தா 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். 1 + 1/25ன்னு இருக்கும். ஓகேங்களா? 1 + 1/25ன்னு இருக்கும். நம்ம இதை பெருக்கி அது கூட கூட்டிக்கலாம். அப்போது 25 + 1 26/25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? 26/25 இன்ட்டு 26/25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது பாருங்கள், பி இன்ட்டு ரெண்டுமே பெருக்கல்ல தான் இருக்கா, அப்போ அப்படியே பெருக்கிக்கலாம். அப்போ 26²/25² ஆகும். ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ட்ரிக்ஸ் பாருங்கள். 26² அப்படின்னா முதல் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போது 2 டிஜிட்டாக நம்ம எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இருக்கிற 3 நம்பரையும் பெருக்கணும். அப்போ 2 × 6 12, 12 2 24. இந்த கடைசி டிஜிட்டை விட்டுட்டு எழுதணும். அப்போ 6 7 6. 25² அதே மாதிரி எழுதணும். ஓகேங்களா? இப்போ இது 0 4ன்னு ஆகும். இது 25, I2 10, 10 2 20. 20 நம்ம எப்படி எழுதணும்? லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு முன்னாடி எழுதணும். இப்போ 5 2 6. ஓகேங்களா? அப்போ 676 625. ஓகேங்களா? இது என்ன ஆச்சு? P இன்ட்டு 676/625. இந்த இடத்துல என்ன இருக்குது? 2028ன்னு இருக்குது. ஓகேங்களா? நமக்கு P மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேல்யூஸை அப்படியே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆகும்? டிவைடட் பையில் வரும். நம்ம டிவைடட் பையில் எழுதாமல் இன்ட்டு மல்டிப்ளை போட்டு தலைகீழாக எழுதிக்கலாம். அதாவது பாருங்கள், 2028 இன்ட்டு இதை வந்து தலைகீழாக எழுதிக்கலாம். அப்போ 625/676. புரியுதுங்களா? இது வந்து டிவைடட் பையில் வரும். இங்கே வந்து மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடட் பையில் வரும். டிவைடட் பைக்கு கீழே இன்னொரு டிவைடட் பை இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை தலைகீழாக போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு P வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க, இதை 4ஆல் அடிக்கலாம். 4ஆல் அடிச்சா எத்தனை டைம் வரும்? 1 நாள் 4, மீதி 2, 27ன்னு வரும். 6 நாங்க 24, மீதி 3, 36, 9 நாங்க 36. ஓகேங்களா? இதை 4ஆல் அடித்தா 5 நாங்க 20, அடுத்து 0 வரும். ஏன்னா இங்கே 28 2 அடியாது, அதனால் 0 போட்டுக்கலாம். 28 7 நாங்க 28. ஓகேங்களா? இதை வந்து 169ஆலேயே அடித்தோம் அப்படின்னா 3 டைம் கிடைக்கும். பாருங்கள், 169 × 3ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. 9 27, 18 20 5, அப்போ 507. ஸோ அப்படியே அடிச்சோன்னா நமக்கு 3 டைம் கிடைக்கும். அப்போ P என்ன கிடைக்கும்? 625 × 3ன்னு போட்டோன்னா நமக்கு அசல் கிடைச்சிடும். பாருங்கள், என்ன வரும்? 5 5, மீதி 1, 6 7, 6 18. அப்போ அசல் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு?
1875ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நம்ம கான்செப்ட் எல்லாமே கூட்டு வட்டியில் முழுத்தொகை கண்டுபிடிக்கிற மாதிரியே தான். அதை வச்சு போட்டோம் அப்படின்னா பி நமக்கு தெரியாதுங்கிறதால நம்ம பீனே வச்சுக்கிட்டோம். ஸோ வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு அசல் கிடைச்சிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ நம்ம 6வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரூ 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு உள்ள வேறுபாடு டேஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா 2015 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, என்னென்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நார்மலாக இது வரைக்கும் நம்ம எப்படி போட்டோம்? தனி வட்டியை தனியாக கண்டுபிடிச்சோம், கூட்டு வட்டியை தனியாக கண்டுபிடிச்சோம். இதில் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு அமௌண்ட்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எப்போ வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா 2வது வருஷத்துல இருந்து தான் இருக்கும். ஓகேங்களா, மொதல் வருஷம் பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டிக்கும் அசலுக்கு தான் வட்டி போடுவாங்க, கூட்டு வட்டிக்கும் அசலுக்கு தான் வட்டி போடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் 2வது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொதல் வருஷம் வந்தால் வட்டிக்கு வட்டி போடுவாங்க, கூட்டு வட்டியில், ஆனால் தனி வட்டியில் போட மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 2வது வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அசல் என்னவோ அதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா, 5000க்கு 12% போடுங்க. என்ன வரும்னு பாருங்கள். ஓகேங்களா, 5000 இன்ட்டு 12% நம்ம 12/100ன்னு எழுதலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், மீதி என்ன வருதுன்னு பாருங்கள். 12 60, இன்னொரு ஜீரோ இருக்குது, சேர்த்தியாச்சு. ஓகேங்களா, இந்த 600ங்கிறது மொதல் வருஷம் கிடைக்கிற வட்டி. ஓகேங்களா, மொதல் வருஷம் கிடைக்கிற வட்டி அது வந்து தனி வட்டியாக இருந்தாலும் சரி, கூட்டு வட்டியாக இருந்தாலும் சரி, மொதல் வருஷம் ரெண்டுக்குமே சேமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் 2வது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வட்டிக்கு வட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த வட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 12% போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 600 இன்ட்டு 100க்கு 12, ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். ஓகேங்களா, இப்போ 6 இன்ட்டு 12 72ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ மொதல் வருஷம் வித்தியாசம் இல்லை, 2வது வருஷம் இந்த வட்டிக்கு தான் வட்டி போடுறாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 72ன்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா, நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வித்தியாசம் கேட்குறாங்களான்னு பார்க்கணும். ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வட்டி போட்டு அதுக்கு வட்டி போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம 7வது சம் பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ 4 எனில் அவற்றின் அசல் என்ன? ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2021 கேட்ட கொஸ்டின். பாருங்கள், வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட அசல் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்கள். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகள்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி போடலாங்கிறத பாருங்கள். அசலாக நம்ம பீன்னு வச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கான வித்தியாசம். ஓகேங்களா, 2 வருஷத்துக்கான வித்தியாசம். ஓகேங்களா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் டிவைடட் பை 6%. 6%த்தை நம்ம 2 டைம் போட்டுக்கணும். ஏன்னா 2 வருஷத்துக்கான வித்தியாசம் இல்லையா, அதனால் 2 டைம் போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்படி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அசலாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பாருங்கள். P = 2 ஆண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 6% என்ன கொடுத்துருக்காங்க? 2% இன்ட்டு 2%. ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணுங்கள். பாருங்கள், 4 2%த்தை 100க்கு 2ன்னு எழுதலாம், அதே மாதிரி 100க்கு 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இப்போ அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்னாகும்? 4/2 4 இது 10,000 ஆகும். ஓகேங்களா, ஒரு டிவைடட் பைக்கு கீழே இன்னொரு டிவைடட் பை இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து பெருக்கல்ல தலைகீழியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம்னா 4 இன்ட்டு இதை தலைகீழாக போட்டால் என்ன ஆகும்? 10,000/4ன்னு ஆகும். ஓகேங்களா, இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ அசல் என்ன இருக்குது? மீதி 10,000 ரூபான்னு இருக்குது.
ஓகேங்களா, அவ்வளோதான் ஆன்சர். ரொம்பவே சிம்பிள். 2 ஆண்டுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து அந்த வித்தியாசத்தை மேலே எழுதிக்கணும், என்ன சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அதை 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? நம்ம 8வது சம் பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 வருடங்களில் ரூ 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம் ரூ 405 எனில் வருட வட்டி வீதம் என்ன? ஓகேங்களா, இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 2021 கேட்ட கொஸ்டின் தான். இதுவும் பாருங்கள் 2 வருஷத்துக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்க வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சேம் இதுக்கு முன்னாடி போட்டாலே அதே மாதிரி சம் தான். ஆனால் அங்கே வந்து அசல் கண்டுபிடிச்சோம், ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வட்டி வீதம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி எழுதிக்கலாம். வித்தியாசம் 2 ஆண்டுக்கான வித்தியாசம். ஓகேங்களா, 2 இயருக்கான வித்தியாசம் பை 6% நம்ம 2 டைம் எழுதணும். ஓகேங்களா, இங்கே 6 நமக்கு தெரியாது, அதனால் 6 அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அசல் தெரியும், அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அசல் என்ன? 18,000 ஈக்குவல் டு வித்தியாசமும் கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு? 405 பை 6% நம்ம எப்படி எழுதலாம்? 100க்கு 6ன்னு எழுதலாம். அதே மாதிரி 100க்கு 6ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஓகே, இது என்ன ஆகும்? 405 பை அப்படியே பெருக்கணுமா, அப்போது r² பை 10,000ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 10,000ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 18,000 இருக்குது. ஓகேங்களா, இது அப்படியே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோன்னா இங்கே டிவைடட் பையில் இருக்கிற பின்னம் வந்து அப்படியே வந்து மல்டிப்ளையில் வரும். அதாவது r² பை 10,000 இன்ட்டு 18,000 ஈக்குவல் டு 405 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ 0லாம் கேன்சல் பண்ணுங்கள். மீது என்ன இருக்குது? இங்கே இதா 2ஆல் அடித்தா 5 டைம் கிடைக்குமா, இதை 2ஆல் அடித்தா நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போ என்ன இருக்குது? r² 9/5 ஈக்குவல் டு 405ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போது நமக்கு r² தான் வேணும், அதனால் இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்னு பாருங்கள், 405. இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது நம்ம டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா, நம்ம மல்டிப்ளையில் போட்டுக்கலாம். அப்போ இதை அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாம். இங்கே இருக்கு இல்லையா வேல்யூ, அதை வந்து இன்ட்டு போட்டு தலைகீழாக எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ 9ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்னு பாருங்கள். இங்கே வந்து 40, அப்போ 4 டைம் போட்டால் 36, 45, 5 டைம் போட்டால் 45. ஓகேங்களா, அப்போது என்ன கிடச்சிருக்கு? 45 இன்ட்டு 5ன்னு கிடச்சிருக்கு. பெருக்குவோமா, 5 25 மீதி 2 5 20 22ன்னு கிடச்சிருக்கு. அப்போது 225ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயராக எழுதணும். ஓகேங்களா, அப்போ 225 நம்ம எப்படி ஸ்கொயராக எழுதலாம்? 15 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா, 15 ஸ்கொயரை நம்ம வந்து வேல்யூ என்ன கிடைக்குன்னா 225. செக் பண்ணி பாருங்கள். 15 ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் 0 1, இதை ஸ்கொயர் பண்ணால் 25. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ 225. புரியுதுங்களா? அப்போ 225 நம்ம 15 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ r² ஈக்குவல் டு 15 ஸ்கொயர்னு இருக்கா, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ r என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 15%ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா? சேம் இதுக்கு போட்ட முன்னாடி சம் மாதிரியே அதில் அசல் தெரியாது, அதனால் கண்டுபிடிச்சோம். இங்கே அசல் கொடுத்துட்டாங்க, ஆர் தெரியாது, சேம் அதே மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 15%. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? 9வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா 2016 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இயரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருஷம் அப்படி இத்தனை வருஷம்னு அவங்க சொல்லலை, இயரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 2014 16. அப்போ 2 வருஷத்துக்கான மக்கள் தொகை பார்க்கணும். ஓகேங்களா, 15க்கும் 16க்கும் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? 1,80,000 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 20% அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இதுவும் கூட்டு வட்டியில் நம்ம முழு தொகை கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். ஓகேங்களா, அப்போது மக்கள் தொகை, ஸோ முழு
மக்கள் தொகை நம்ம கண்டுபிடிக்கிற சேம் அதே மாதிரி தான். அசலுங்கிறது என்ன, இங்கே கொடுத்துருக்க மக்கள் தொகை எவ்வளோ, 1,80,000 ஓகேங்களா, இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த இடத்துல மக்கள் தொகை பெருகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பெருகுதுன்னு சொன்னாங்கன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா, மற்றதெல்லாமே அதே மாதிரி தான். 6% என்ன, 20%. எத்தனை வருஷத்துக்கு, இங்கே பார்த்தோன்னா 2014 16 வரைக்கும், அப்போ 2 வருஷத்துக்கு. ஸோ 2 டைம் போட்டுக்கணும். புரியுதுங்களா, சேம் அதே மாதிரி தான். இந்த சிம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க, பெருகுதுன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னா மைனஸ். ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணலாமா. 1,80,000 1 ப்ளஸ் 100க்கு 20 இன்ட்டு 1 ப்ளஸ் 100க்கு 20. ஓகேங்களா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 2ஆல் அடித்தா நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ என்ன இருக்குங்க, 1 ப்ளஸ் 1/5ன்னு இருக்குது. ஓகேங்களா, இதை 2ஐயும் பெருக்கணுமா, என்னாகும், 5 + 1 6/5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே பாருங்கள், 1,80,000 6/5 இன்ட்டு 6/5. புரியுதுங்களா, இந்த வேல்யூக்கு 6/5. இப்போ அடிக்கலாமா, 5ஆல் அடித்தா அப்படின்னா 180 அடித்தோன்னா எத்தனை டைம் வரும், 3 5 5, மீதி 3 6 5 30. இந்த 3 0 மேலே வந்துடும். ஓகேங்களா, மறுபடியும் 5ஆல் அடிக்கலாமா, இந்த 360 அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா எத்தனை வரும், 7 5 35, 2 5 10, இந்த 2 0 மேலே வந்துடும். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்குது, 7,200 இன்ட்டு 6 இன்ட்டு 6 36. ஓகேங்களா, இதை எப்போ இருக்குன்னா நமக்கு ஆன்சர் பாருங்கள், 72 இன்ட்டு 36 போடுங்க, என்ன வரும், 12 42 43 6 21 2 9 5 2. ஓகேங்களா, இப்போ என்ன இருக்குது, இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த 2 0வை சேர்த்திக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மக்கள் தொகை என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 2,59,200 ரூபா. ஓகேங்களா, இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா, சேம் நம்ம கூட்டு வட்டியில் முழு தொகை கண்டுபிடிக்கிற அதே ஃபார்மேட் தான். ஓகேங்களா, எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு போடணுமா மைனஸ் போடணுமான்னு மட்டும் பாருங்கள். மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னா ப்ளஸ்ஸு, குறையுதுன்னா மைனஸ். ஓகேங்களா, மக்கள் தொகைன்னு இல்லை, வேறு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, அது வந்து அதிகரிக்குதுன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க, குறையுதுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம 10வது சம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூ 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? இது பார்த்தோம் அப்படின்னா 2021 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, ஒரு இயந்திரத்தோட தற்போதைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, 10% குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சேம் நம்ம முழுத்தொகை போட்டாலும் அதே மாதிரி குறைகிறதுன்னு சொன்னதால் நம்ம ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம். ஓகேங்களா, எப்படி போடலாங்கிறத பாருங்கள். நம்ம இயந்திரத்தோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணுமா, 2 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா, அசலுங்கிறது இங்கே கொடுத்துருக்க அதோட ப்ரைஸ் தான். ஓகேங்களா, அப்போது 1,62,000 இன்ட்டு 1. ஓகேங்களா, இந்த இடத்துல குறையுதுன்னு சொல்கிறதால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம், அதிகரிக்குதுன்னா நம்ம ப்ளஸ் போடணும். ஓகேங்களா, எத்தனை பர்சன்டேஜாமா, 10%. ஓகேங்களா, இந்த வேல்யூஸை எத்தனை டைம் போடணும், 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 2 டைம் போடணும். அப்போ 1 மைனஸ் 10%, 2 வருஷமுமே குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் 2ஐயும் நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இதுவே ஃபஸ்ட்டு வருஷம் குறையுது, 2வது வருஷம் அதிகரிக்குதுன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ் அந்த மாதிரி மாற்றி வரும். ஓகேங்களா, ஸோ 2 வருஷமே குறையுதுங்கிறதால நம்ம 2ஐயுமே மைனஸில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது சால்வ் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், 1,62,000 இன்ட்டு 1 மைனஸ் 10% நம்ம 100க்கு 10ன்னு எழுதுவோமா, அதே மாதிரி 10% 100க்கு 10ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 மைனஸ் 1/10ன்னு இருக்குது. ஓகேங்களா, அப்போது இதை 2ஐயும் பெருக்கணும், 10, சென்டர் சிம்பிளை இங்கே போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது டிவைடட் பை கீழே இருக்கிறது என்ன வரும், 9/10. ஓகேங்களா, அப்போது 1,62,000 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10. புரியுதுங்களா, இந்த வேல்யூக்கு 9/10, அதே மாதிரி இந்த வேல்யூக்கு 9/10. இப்போ 0 கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணிட்டோன்னா மீதி என்ன இருக்குது,
1620 இன்ட்டு 8 9 இன்ட்டு 9 81 ஓகேங்களா. இதை பெருக்குனா ஆன்சர் பாருங்கள் 1620 இன்ட்டு 81 ஓகேங்களா. இந்த 0 விட்டுறலாம், கடைசியாக நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள் 2 6 1 8 2 16 மீதி 1 8 48 49 ஓர் 8 8 8 12 ஓகேங்களா. அப்போது 2 2 மீதி 1 11 மீதி 1 3 1 ஓகேங்களா. அப்போது என்ன கிடச்சிருக்கு, இந்த வேல்யூ கிடச்சிருக்கா. கடைசியாக நம்ம 0 சேர்த்தணும், ஏன்னா அந்த இடத்துல நான் 0 போட்டு பெருக்கலை ஓகேங்களா. அதனால் இந்த 0வை எடுத்துக்கணும். அப்போ என்ன கிடச்சிருக்கு 1,31,220 ஓகேங்களா. 2 வருஷம் குறையிறதால அமௌண்ட்டும் குறைஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ 1,31,220 ஆப்ஷன் பார்த்தோன்னா டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 10 சம்மையும் 10 மாடலில் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.